நான் உன்னை கோயில்ல பார்த்தது உண்மைன்னா நீ எப்படி இறந்திருக்க முடியும்? எது உண்மைன்னு எனக்கு புரியல சக்தி. இல்ல உன்னையே நினைச்சிட்டு இருக்கறனால இதெல்லாம் ஒரு இல்யூஷனா? சக்தி, இல்ல சக்தி, இது இல்யூஷன் இல்ல. என் உயிரோட தான் இருக்க. நான் ஒன்னதான் சக்தி பார்த்தேன். அது நீதான், அது நீதான். உன்னை நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் சக்தி. நீ எங்க இருந்தாலும் உன்னை நான் தேடி கண்டுபிடிப்பேன். என்னங்க? சிவா சக்தியை பார்த்துருப்பாரா? தெரியலையே மீனாட்சி, நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இல்லங்க, ஒரு ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், இல்ல பார்க்கல, கூட்டிட்டு வரேன், ஏதாவது ஒண்ணு சொல்லலாம்ல. விடு மீனாட்சி, அவங்க என்ன நிலைமையில இருக்கானோ. ஆமா இல்ல, அதுவும் சரிதான். பாவங்க உங்க அண்ணன். ஆமா மீனாட்சி, இத்தனை நாள் சக்தி இறந்துட்டான்னு நினைச்சிட்டு இருந்தவனுக்கு இப்ப சக்தியை உயிரோட பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும்? அதை விட உயிரோட பார்த்தும் இன்னும் கண்டுபிடிக்க முடியலன்னு போது அவனுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டம் மீனாட்சி. உண்மைதான். கொஞ்ச நாள் நீ என் கூட பேசாம இருந்ததே என்னால் தாங்கிக்க முடியல. ப்ரோ பாவம் மீனாட்சி. சரி, பேசாம நீங்களே ஒரு ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்டு பாத்துருங்களேன். ஆ மீனாட்சி, லைன் போகல. இதுங்களுக்கு வேற வேலையே இல்ல. ஏன் சுபத்ரா, சக்தி இருக்காளா? சிவா அவளை பாத்துட்டானா? எனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன சிவா கூட டெல்லியிலயா இருக்கேன்? உங்க கூட தானே இருக்கேன். அதுவும் சரிதான். ஆமா, ஒருவேளை சிவா சக்தியை பாத்திருந்தா வீட்டுக்கு தானே கூட்டிட்டு வருவான். அப்படி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நம்ம நிலைமை என்ன ஆகும் சுபத்ரா? கையில திருவோட்டை எடுத்துக்கிட்டு போக வேண்டியதுதான். என்ன சுபத்ரா இப்படி சொல்ற? உங்களுக்கு அந்த சக்தியை பத்தி தெரியாது. ஏற்கனவே அவளுக்கு என்னையும் அம்மாவையும் இந்த வீட்டை விட்டு துரத்தணுங்கிறது தான் எண்ணமே. இப்போ இத்தனை நாளா அவளை சிவா கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருக்கோம். வந்தா சொல்லவா வேணும்? மொத வேலையே நம்மள வீட்டை விட்டு துரத்துறதா தான் இருக்கும். ஏன் சுபத்ரா, அவ்வளோ மோசமானவளா அவ? ஆமா. அப்போ அப்படிப்பட்டவள எதுக்கு இங்க வர வைக்கிற? நான் எங்க வர வைக்கிறேன்? இதோ இதுங்க தான் பண்ணுதுங்க. சரி சுபத்ரா, நீ கவலைப்படாத. நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இவங்க எல்லாருக்கும் நாகரத்னம் மட்டும்தான் தெரியும். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஆமா சுபத்ரா, என்ன அப்படி பாக்குற? நாக்க புடுங்கி நாகரத்னம்னு எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. நான் கேக்குற கேள்வியில எதிரில இருக்கிறவங்க நாக்க புடுங்கிட்டு சாகணும். அந்த அளவுக்கு என் வாயில இருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த சக்தி இங்க வரட்டும், அவளை நான் பாத்துக்கிறேன். சிவா தான் கால் பண்றான். என்னங்க, சக்தியை பார்த்தாரா? என்ன ஆச்சுன்னு அட்டென்ட் பண்ணி கேளுங்க. ஹலோ ப்ரோ, சக்தியை பார்த்துட்டியா? எப்போ சக்தியை கூப்பிட்டு வர போற? இல்லடா, அதுல ஒரு குழப்பம்டா. என்ன ப்ரோ சொல்ற? என்ன குழப்பம்? சக்தி உயிரோட தான் இருக்கான்னு எனக்கு தெரியுதுடா. ஆனா அவளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் தெரியல. டேய் சுந்தர், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லு ப்ரோ, என்ன பண்ணும்? சக்தி சாகலண்ணா, அப்ப அன்னைக்கு சக்தி செத்துட்டான்னு சொல்லி நம்ம எரிச்சது யாரு? டேய்
இது மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும்டா. சக்தி உயிரோட இருக்காளா, எங்க இருக்கா, எல்லாமே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆமாம் ப்ரோ, நல்ல ஐடியா அது. அப்போ நீ என்ன பண்ற, சக்தி ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆன ஹாஸ்பிட்டலுக்கு போ. அங்க போய் நீ விசாரிச்சு பாரு, கண்டிப்பா ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும்டா. ஓகே ப்ரோ, நான் விசாரிச்சுட்டு உடனே கால் பண்ணுறேன். சரி சுந்தர். கண்டுபிடிக்கிறேன் சக்தி, உன்னை கண்டுபிடிச்சு உன் கூட சேர்ந்து வாழ்வேன். என்னங்க என்னாச்சு? என்ன மாப்பிள்ள? சக்தி உயிரோட இருக்காளா இல்லையான்னு சிவா கன்ஃபியூஷனில் இருக்கான். என்னங்க என்னங்க சொல்றீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை மீனாட்சி, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்து சொல்கிறேன். என்னங்க என்ன நடந்துச்சுன்னு அட்லீஸ்ட் சொல்லிட்டாவது போங்க. வந்து சொல்கிறேன் மீனாட்சி, என்னங்க வந்துடுறேன். இந்தாங்க, இந்த மாத்திரையை வாங்கி சாப்பிடுங்க. ஓகே டாக்டர். மே கம்மி டாக்டர். எஸ், வாங்க உட்காருங்க. சொல்லுங்க, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் டாக்டர். என்னன்னு சொல்லுங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஹாஸ்பிட்டலில் ஆக்சிடெண்ட்டில் ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா டாக்டர்? மிஸ்டர், இது ஹாஸ்பிட்டல், நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க போவாங்க. அதுவும் 8 வருஷத்துக்கு முன்னாடினா பாசிபிள் இல்லை. ப்ளீஸ் டாக்டர், கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். இதை பாருங்க, வேணா அவங்க பேர் டீட்டெயில்ஸும் சொல்லுங்க, நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். அவங்க பேர் சக்தி, வயசு 23 இருக்கும். ஓஹோ, 1 செகண்ட். டேட் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு டாக்டர், 8/4/2013. ஓகே, 1 செகண்ட். வண்டி மோதி இறந்துட்டாங்க. ஆமாம் டாக்டர். டாக்டர், அன்றைக்கி இறந்தவங்க எவ்வளோன்னு பாருங்கள். சாரி, என்னால் டீட்டெயில்ஸ் தான் சொல்ல முடியும், ஆள் யாருன்னு அடையாளம் தெரியல. டாக்டர், யாராவது சிஸ்டர்கிட்ட கேட்டு பார்க்கலாமா டாக்டர்? இங்கே வேலை பார்க்குற சிஸ்டர்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருப்பாங்க சார். ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும் 10 இயர்ஸ் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வேணும்னா அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம், அவங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருந்தால் சொல்லுவாங்க. ப்ளீஸ் டாக்டர், அவங்களுக்கு கொஞ்சம் கூப்பிடுங்களேன். 1 செகண்ட். ஹலோ. எஸ் டாக்டர். அந்த ஸ்மிதா சிஸ்டரை கொஞ்சம் உள்ள வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். உள்ள வாங்க. சிஸ்டர், சொல்லுங்க டாக்டர். 2013ல் இறந்த ஒரு பொண்ணோட டீட்டெயில்ஸ் கேட்டு சார் வந்திருக்காரு. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா அவர்கிட்ட சொல்லுங்க. ஓகே டாக்டர். சிஸ்டர், அன்னைக்கு ஆக்சிடெண்ட்டில் இறந்தவங்க இவங்களான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். ப்ளீஸ் இவங்களை எப்படியாவது காப்பாத்துங்களேன். முதல்ல இவங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு சொல்லுங்க. ரோட் கிராஸ் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இதை படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணி கொடுங்க. இல்ல சார், இவங்க இறந்தவங்க கூட வந்தவங்க, இவங்க சாகல. அப்போ ஒரு ரிப்போர்ட்டில் சக்தின்னு இருந்துச்சு, அந்த பேரை இவங்க சொன்னாங்களா? இல்ல சார், அவங்க செத்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே இவங்க கிளம்பி போயிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்த ஹேண்ட்பேக்கை வச்சுதான் அவங்க பேர்ல பில் பண்ணோம், அவங்க வீட்டுக்கு தகவல் சொன்னோம். சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். இட்ஸ் ஓகே சார். ஓகே சிஸ்டர், யூ கேரி ஆன். ஓகே டாக்டர். டாக்டர், எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன சொல்லுங்க. ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் பண்ண போயிருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்க முடியுமா? அது வீடியோ லைப்ரரியில் தான் செக் பண்ணோம். 1 செகண்ட். ஹலோ, வீடியோ லைப்ரரி. எஸ் சார். 2013ல் ஏப்ரல் மாதத்தோட ஹாஸ்பிட்டல் ஃபுட்டேஜ் வேணும், அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க. ஓகே சார். இப்போ எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க.
சார் இந்தாங்க சார் நீங்கள் கேட்ட வீடியோ ஃபுட்டேஜ். ஓகே தேங்க்யூ, நீங்கள் போகலாம். ஓகே சார். சார் பாருங்க. சக்தி ஆக்சிடென்ட் ஆனது தீபா மாதிரி இருக்கு. ஆமா, தீபாவே தான். அப்போ சக்தி சாகல. டாக்டர், இது போதும் டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் ஓகே. என் டவுட் கிளியர் ஆயிடுச்சு. நான் வரேன் டாக்டர். ஓகே. சொல்லுடா சுந்தர். ப்ரோ, நீ நினைச்சா சரிதான் ப்ரோ. அன்னைக்கு செத்தது சக்தி இல்லை, டிடெக்டிவ். சுந்தர், நீ சொல்றது உண்மையாடா? ப்ரோ 100% உண்மை ப்ரோ. டேய், அப்ப என் சக்தி இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கா, அப்படிதானே? ஆமா ப்ரோ. டே சுந்தர், அப்போ அன்னைக்கு செத்தது டிடெக்டிவ்னா இப்போ சக்தி டிடெக்டிவ் இடத்துல தான் இருக்கணும். டே, நீ ஒன்று பண்ணு, டிடெக்டிவ் வேலை செஞ்ச இடத்துல போய் விசாரி. நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கும்டா. சரி ப்ரோ, நான் விசாரிச்சுட்டு உடனே கால் பண்ணுறேன். ஓகே சுந்தர். சரி ப்ரோ. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ் சொல்லுங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன ஹெல்ப் சார்? உங்கள் ஆஃபீஸில் தீபான்னு ஒருத்தவங்க வேலை செஞ்சாங்கல்ல, அவங்க இப்போ இருக்காங்களா? தீபா, வெயிட் எ மினிட் சார். சாரி சார், தீபா வேற ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சி போயிட்டாங்க. எந்த கம்பெனின்னு உங்களுக்கு தெரியுமா? 1 மினிட் சார். ஜீல் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் சார். அது எந்த ஏரியாவில் இருக்கு சார்? அது டெல்லியில் இருக்கு சார். அப்போ சிவா டெல்லியில் பார்த்தது சக்தி தான். சக்தி சாகலை, உயிரோட தான் இருக்கா. ப்ளீஸ் கம்பெனியோட அட்ரஸ் மட்டும் கொடுக்க முடியுமா? 1 மினிட் சார். ஜீல் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட். 1 மினிட். சவுத் மோதி பார்க், நியர் ஜனதா மந்தர். தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஓகே, வெல்கம் சார். ஹலோ. சொல்லு சுந்தர். ப்ரோ, நம்ம சக்தி சாகலை ப்ரோ, உயிரோட தான் இருக்கா. நீ டெல்லியில் சக்தி தான் ப்ரோ பார்த்துருக்க. சுந்தர், உண்மையதான் சொல்றியாடா? ப்ரோ ஆமாம் ப்ரோ, நீ சொன்ன மாதிரி டிடெக்டிவ் வேலை செஞ்ச கம்பெனிக்கு வந்து விசாரித்தேன். சக்தி இங்கேருந்து டெல்லியில் இருக்க ஒரு ஆஃபீஸ்க்கு தான் போயிருக்கா. இப்போ சக்தி டெல்லியில் தான் ப்ரோ இருக்கா. சுந்தர், அந்த ஆஃபீஸோட அட்ரஸ் கொஞ்சம் சென்ட் பண்ண. ப்ரோ, அதை நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன். ஓகேடா. அப்போ சக்தி அந்த ஆஃபீஸில் தான் இருப்பா. நான் ஆஃபீஸ் போயிட்டு சக்தியை பார்த்துட்டு ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரி ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்டா சுந்தர். ஜீல் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட். சக்தி, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். கடவுளே, என் சக்தி உயிரோட தான் இருக்கணும். சிவா மாப்பிள்ள அவளை பார்த்தது உண்மையா இருக்கணும். அவ உயிரோட இருக்கான்னு சுந்தர் மாப்பிள்ள வந்து சொல்லணும். சுபத்ரா, அதென்ன ஒருத்தி உட்கார்ந்து உண்ணாவிரதம் பண்ணிக்கிட்டு இருக்கா, இன்னொருத்தி நடப்பயணம் போயிட்டு இருக்கா. இரு இரு, அவளுங்க என்னதான் பண்றாளுங்கன்னு பாப்போம். மாப்பிள, என்னங்க என்னாச்சு? நான் கேட்டுட்டே இருந்தேன், நீங்க எதுவும் சொல்லாம போயிட்டே இருந்தீங்க. மாப்பிள்ள, சக்தி உயிரோட தானே இருக்கா? சொல்லுங்க மாப்பிள்ள. ஆமாத்த, சக்தி உயிரோட தான் இருக்கா.
அப்போ அப்போ செத்து போனது யாரு? அவங்களுக்கு நாம எல்லா காரியமும் பண்ணிருக்கோமே. யாரா இருந்தா என்ன? என் பொண்ணு சக்தி உயிரோட தான் இருக்கா. அது போதும் எனக்கு. அந்த கடவுள் கண்ணை திறந்துட்டாரு. ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனது டிடெக்டிவ் தீபா. தீபாவா? அவங்கள சக்தியாக மாற்றிட்டு அவங்களுக்கு பதிலாக தான் சக்தி இப்போ டெல்லியில் இருக்கா. சுபத்ரா, என்ன சுபத்ரா இது? உண்மையெல்லாம் ஒன்னொன்னா ஓபன் ஆயிட்டு இருக்கு. இப்படியே போனா டிடெக்டிவ் பென்டிரைவ சக்தி கிட்ட கொடுக்க போனப்போ அதை தடுக்க நீ ரவுடி அனுப்புனது எல்லாமே வெளியே வந்துருமே. நானே பயத்துல இருக்கேன். நீங்க வேற எதுக்கு என் அம்மா மாதிரியே பயமுறுத்திட்டு இருக்கீங்க? என் அம்மா மாதிரியே அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட போய் உளறி வச்சிடாதீங்க. சுபத்ரா, நான் உளரலாம் மாட்டேன் சுபத்ரா. என்ன, நானே இப்பதான் ஜெயில இருந்து வெளியே வந்திருக்கேன். திரும்ப அங்கேயே போயிடுவோமோன்னு பயம் வந்துருச்சு. அதனாலதான் கேட்டேன். போனா நீங்க மட்டும் போக மாட்டீங்க, நானும் உங்க கூட வருவேன். போதுமா? அப்படியா? அப்பனா சரி. மாப்பிள, இந்த விஷயத்தை சிவா மாப்பிளைக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சிவாட்ட சொல்லிட்டேன் அத்தை. சொல்லிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஷூ. சென்னைக்கு வரும்போது சக்தி ஏதாவது வேலை இருக்குன்னு சொன்னா கூட அவளை விட்டுட்டு வராம மாப்பிள கூட்டிட்டு வரணும். எனக்கு என் பொண்ணு கண்ணிலேயே நிக்கிறா. அவளை பார்க்கணும் போல இருக்கு. அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை. சிவா நிச்சயமாக சக்தியோட தான் வருவான். இருங்க, நான் இதை வந்துடுறேன். இது வரமா? அப்போ நமக்கு ஜெயில் கன்ஃபார்ம். அவங்க விட்டாலும் நீங்க கூட்டிட்டு போயிடுவீங்க போல இருக்கு. இது சரி வராது. முதல்ல உங்களை இங்கிருந்து துரத்தணும். ஐயோ சுபத்ரா, சுபத்ரா, அப்படி தப்பான முடிவெல்லாம் எடுத்துறாதம்மா. நீ எங்க இருந்தாலும் உன் துணைக்கு நான் தேவைப்படுவேன். என்னை கைவிட்டுறாத சுபத்ரா. சரி. அண்ணே போலாம் அண்ணே. வண்டி எடுங்கண்ணே. சார் எங்கே சார் போகணும்? ஜீல் மார்க்கெட்டிங் போகணும். ஜீல் மார்க்கெட்டிங்கா? ஜனதா மந்திர் கிட்ட இருக்கா தானே சார்? அதே தானே. எனக்கு தெரியும், உட்காருங்க சார், போகலாம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். மார்னிங். மார்னிங் மேடம். சார் இதுதான் சார் நீங்கள் கேட்ட ஜீல் மார்க்கெட்டிங் ஆஃபீஸ். சரிண்ணே, சரிண்ணே, நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஓகே சார், போயிட்டு வாங்க.